தன்னம்பிக்கை, தளராத உற்சாகம், வெற்றியை நோக்கிய லட்சியம், முடியும் என்ற நம்பிக்கை, முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பக்குவம், சவாலான படைப்புகளை சரியாக வழங்கும் தரம், திரைப்பட விழாக்களில், உலக திரைப்பட விழாக்களில் விருதுகள் பல பெற்று வியக்க வைத்தவர். பத்திரிகை எழுதிய சிறுகதைகளுக்கு பாராட்டு பல பெற்றவர். படமும் பேசப்படும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இப்படத்தின் இயக்குனர் ராஜ்தேவ் அவர்களை. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்தில் வந்திருப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். இந்த சப்தமின்றி முத்தம் தா இந்த படத்தை நான் எடுத்திருக்கிறேன், இயக்கியிருக்கிறேன். என்னுடைய இந்த கதை சொன்ன விதம் நான் யோசித்துக் கொண்டுதான் இந்த படத்தை நான் ஆரம்பித்தேன். அதாவது கதை நாம் ஒரு த்ரில்லர் ஜோன்ல இருக்கும். இதுல முதலில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை சீட் எட்ஜ் த்ரில்லர் என்ற வகையில் இதை அமைக்க வேண்டும் என்றுதான் இதனை ஆரம்பித்தேன். அவ்வாறு அந்த கதை எழுதும் போதும் எவ்வளவு சேலஞ்ச் இருந்ததோ அதே அளவுக்கு படம் நான் எடுக்கும் போதும் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்தது. என்றால் இதுல ஸ்லாக்னஸ் ஆர் போரிங் அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் இயக்கினேன். இதுல நமக்கு முதலில் நான் இந்த கதையை முடித்தவுடன் இது ஒரு டார்க் ஷேட், அதாவது ஹீரோ ஒரு டார்க் ஷேடில் இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஹீரோ வேண்டும் என்று நினைத்தால் நிறைய ஹீரோக்கள் இருக்கிறார்கள். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா இதுல நம்ம ஒரு புது கேஸ்ட் பண்ணணும். புது கேஸ்ட்னா இதுவரைக்கும் இந்த ஜான்ரேல நடிக்காத ஒருவரை நம்ம இதை வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அப்ப யோசிச்ச போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா டோர் பாய், நெக்ஸ்ட் டோர், இல்ல ஒரு பிளே பாய், ஒரு லவர் பாய், இந்த மாதிரியே நடித்து கொண்டிருந்த நம்முடைய ஸ்ரீகாந்த் அவர்களை என் மனதில் கிடைத்தவுடன் தோன்றியவுடன் நான் அவரை சென்று பார்த்து அவரிடம் இந்த கதையை சொன்னேன். அவர் இந்த கதையை கேட்டதும் அவரும் இந்த மாதிரி ஒரு கதையை எதிர்பார்த்து இருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. அதனால்தான் அவர் உடனே இந்த கதையை ஏற்றுக்கொண்டு என் படத்தில் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார். பிறகு இந்த படத்தை நாங்கள் வரும்பொழுது ஹீரோ இவர் என்று முடிவான பிறகு ஹீரோயினை தேடினோம். அப்பொழுது இவங்கள் பிரியங்கா அவர்கள் எங்களை நேரில் சந்தித்தார். அப்ப நாங்க பேசும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, இவரை நான் முதல்ல பார்த்த உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தேன். இவங்க நிச்சயமா இந்த படத்துக்கு இந்த கதாநாயகி, ஏன்னா இந்த கதாநாயகி எப்படின்னா இந்த கதாநாயகியை சுற்றி தான் இந்த மொத்த கதையும் போகும். அதாவது அவங்க நிறைய இமோட் பண்ண வேண்டிய சீன்கள் இருந்தது. அவங்க அதே மாதிரி லவ் அப்படிங்கிறதையும் அவங்க காட்டணும். இந்த படம் முழுக்க இவங்க ஒரு மனப்போராட்டத்துல இருப்பாங்க. காதல் அப்படிங்கிற உள்ளுணர்வு, ஆனா தான் யார், தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறதே புரியாத ஒரு நிலையில இருப்பாங்க. இப்போ ஹீரோ இவங்களை ஒரு விபத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு போய் தன் வீட்டுக்கு வைத்திருப்பார். இப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னுடைய காதலன் யார், தனக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா, இந்த மாதிரியான ஒரு டைலமா, அந்த டைலமாலேயே அவங்க இருப்பாங்க. இப்போ இவங்களை சுத்தி சில ஆபத்துகள்லாம் சூழும். இத்தனையும் அவங்க எப்படி அதுல இருந்து மீண்டு வரதுக்காக, ஆனா உதவி இவர் ஹீரோ. இந்த ஹீரோ டார்க் ஷேட்ல இருக்கிறவர். அதனால இவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு, இவரா என் கணவர், என் காதலன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அந்த ரெவலேஷன் கிடைக்கும் யாரு அப்படின்னு. அந்த போராட்டங்களுக்கு நடுவு கடைசியில இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த கதையினுடைய அவுட்லைன். இவங்க ஹீரோயினா நடித்தது உண்மையாவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல இவங்களை பார்த்த உடனே ஒரு இன்ட்யூட்டிவா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இவங்க நிச்சயமா நல்லபடியா நடிப்பாங்க, இந்த கேரக்டர் அவங்க பொருத்தமா அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால அதை பார்த்தோன்னே அவங்கள நான் ஓகே பண்ணி அவங்கள என்னோட கதாநாயகியா அவங்கள கொண்டு வந்தேன். ஆனா அவங்க பண்ண போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது இமோஷன் நிச்சயமா அவங்க ரொம்ப அழகா காட்டணும். அந்த இமோஷனெல்லாம் அவங்க எந்த இடத்துல, அதாவது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு திடீர்னு அவங்களுக்கு சின்னதா ஞாபகம் இந்த ரெவலேஷன் எல்லாம் வரும்போது அதையும் தாண்டி இவங்க அந்த எமோஷனும் பண்ணி ஆகணும். அப்போ அந்த குழப்பத்துக்கு நடுவுலையும் இமோஷனை காட்டி அவங்க தன்னை சந்தோஷப்படுத்துறாங்க. பார்க்கிறவங்களுக்கும் ஒரு பரவசம் ஏற்படும். அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. நிச்சயமா நல்லா வருவாங்க அவங்க. அடுத்தது நம்முடைய கேமராமேன் யுவராஜ்.
அவர் வந்து இந்த கதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லர் ஜோன். இந்த த்ரில்லர் ஜோன்ல இந்த கதையை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி அந்த டோன், அந்த கலர், இந்த இதெல்லாம் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தோம். அதுபடியே அவரும் வந்து அதை அழகாக கொடுத்துருக்காரு. இதில் வந்து உங்களுக்கு காதல் இருக்கும், காமம் இருக்காது. ஆனால் காதலுக்கும் காமத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே நம்ம நிச்சயமா இழையோடி காட்டியிருப்போம். அதுக்கெல்லாம் அவருடைய கேமரா எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. ஜூபின் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து நான் அதை கேட்டபோது, இவர் இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய இசையமைப்பு வந்து நான் பார்த்தேன், அந்த அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த கதையை நான் அவருக்கு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ஜான்ரில் நான் வந்து இந்த கதை மியூசிக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் உடனே வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டோம். நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மியூசிக் எப்படி வரணும்னு. ஏன்னா இதில் வந்து அந்த த்ரில்லர் ஜான்ரி இருக்கிறதோட அந்த காதல், அந்த போராட்டம், இதுக்கெல்லாம் உள்ள விஷயங்களையும் அவர் வந்து மியூசிக்கில் கொண்டு வரணும்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காரு. சாங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேற வேற சிச்சுவேஷனில் இருக்கும். அதாவது முதல் சாங் வந்து ஒரு அதாவது ஒரு காமம், லஸ்ட்டும் உள்ள ஒரு சாங்கு. ஆனால் அதை நாங்கள் எந்த அளவுக்கு லிமிட்டாக பண்ணோமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். நீங்களே இப்போ பார்த்தீங்க, உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் அந்த சாங் பண்ணியிருக்காரு பாருங்க, அது வந்து அந்த இமோஷன் ஒரு பெண்ணுடைய மென்மையான மனசு என்ன அப்படிங்கிறது காட்டுறதுக்காக அவர் அந்த வீணையை அதில் கொண்டு வந்தார். அந்த வீணை வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ரொம்ப அழகாக அதை வந்து அந்த மியூசிக் அமைச்சிருந்தாரு. அதை இமோட் பண்ணவங்க ஹீரோயினும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நம்ம படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அவங்க மனசுக்குள்ள ஒரு தான் யாரும் தெரியாத நிலையில தனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு, ஒரு கதவு திறந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோணும் போது அவங்க வந்து என்ன உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்க, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கிறத அந்த சாங்கில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை அழகாக மியூசிக் அமைச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி என்னுடைய கேமராமேன், எடிட்டரும் இந்த படத்துல ரொம்ப அவர் வர முடியாத சூழ்நிலை, அதனால வெளியூர்ல இருக்காரு, அதனால அவர் வர முடியல. ஆனாலும் அவருடைய அந்த எடிட்டிங் வந்து நிச்சயமா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். அதே மாதிரி எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் ஆனந்த், அவர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முழு இன்வால்மெண்ட், படம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஈடுபாட்டோட, எந்த இடத்துலையும் நமக்கு தொய்வு ஏற்படக்கூடாது, எங்கேயும் தடை ஏற்படக்கூடாது, தாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப முழு ஒத்துழைப்பை அவர் கொடுத்தாரு. அதனாலதான் எங்களால் அந்த படத்தை குறிப்பிட்ட நாட்கள்ல 41 நாள்ல நாங்கள் முடிச்சோம். அதுக்கு வெற்றிக்கு காரணமான அவரும் தான் எங்களுக்கு. அதனால இந்த மியூசிக், எடிட்டிங், இவங்களுடைய கோஆபரேஷன், ஹீரோ பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து 22 வருஷத்துக்கு மேல அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ஹீரோவா. ஆனா இந்த படத்துல அந்த டார்க் ஷேடு, சட்டில் கேரக்டர், இது வந்து அவர் வந்து இமோஷனையும் அதிகமா காட்ட மாட்டாரு. அதே சமயத்துல அது வந்து மக்களுக்கு வெளிப்படணும். அந்த அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சப்டியூடா, ரொம்ப சட்டிலா அவர் அழகா அந்த கிரே ஷேடை கொண்டு வந்திருக்காரு. நீங்க படம் பார்க்கும்போதே அதை நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகா அந்த அமைஞ்சதுனால எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முழு திருப்தி. அதனால இந்த படம் வந்து நிச்சயமா உங்க ஆடியன்ஸ் உள்ள வந்தாலும் சரி, உங்களுக்கு முதல்ல எனக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் நீங்கள்லாம் என்ன ரிவ்யூ கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் எங்க படம் வந்து தியேட்டருக்கு ஜனங்க வராங்களா, எப்படி அதை ரசிக்கிறாங்கிறத நீங்க பாருங்க. படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியா இருந்தா நல்ல ரிவ்யூ கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ற விதத்துல தான் எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நாங்க இருக்கோம். அதே மாதிரி அடுத்த படமும் எங்களுக்கு ஒரு நல்ல படமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால எல்லோரும், நீங்கள் எல்லாரும், எங்க படம் வந்து March 1 ரிலீஸ் ஆகுது. நீங்க தியேட்டருக்கு வர ஜனங்கள் வந்து வரும்படியா ஒரு நல்ல விமர்சனம் கொடுத்து எங்களை வெற்றி அடைய செய்யணும். நன்றி, வணக்கம்.